நாம் வாசித்தபடியாக 17ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 17ஆம் சங்கீதம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உலகங்களிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடு. உம்முடைய சன்னதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புறமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாயை மீதாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்திகளை குறித்து நான் உடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். எனக்கு செவி கொடுத்து என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டவர்கள். உம்மை நம்புகிறவர்களே, அவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்களிலிருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர்களே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியின் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிலவிலே என்னை காப்பாற்ற. அவர்கள் நினந்துள்ளி இருக்கிறார்கள். தங்கள் வாயினால் மீண்டும் பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது. பீடுகிறவர்கள் ஆபமுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பாலசிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்குகிறது. கர்த்தாவே, நாமாவே, துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினாலே தப்புவீர். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவீர். அவர்கள் வயிற்று ஒரு திரவியத்தினால் வளர்ப்புகிறேன். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்கள் நீதியான பொருளை தங்கள் குழந்தைகள் பெறுகிறார்கள். நானோ நீதியின் உம்முடைய முகத்தை தரிசித்து நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்பவர்கள். இந்த நாளிலே நான் காத்துக் கொள்ளுங்கள் என்னும் தலைப்பிலே தியானித்துக் கொண்டோம். காத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தியானத்தின் ஆதாரம் 17ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம். வாசியுங்கள். சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உன்னுடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்னை காத்துக் கொள்ளுகிறேன். என்னை காத்துக் கொள்ளுகிறேன். காத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 22ஆம் தேதி உலக மூளை தினம் என்று கொண்டாடுகிறார். இன்றைக்கு ஜூலை 22 உலக மூளை தினம் என்று கொண்டாடுகிறார். இதனுடைய நோக்கம் ஒன்று, நம்முடைய உடலின் முதன்மை இயற்கை தளமாக இருப்பது மூளை. இந்த மூளை ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய முழு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்.
ஆகவே நம்முடைய உடலில் முதன்மை இயங்குதளமாக திகழும் மூளையின் ஆரோக்கியத்தை காப்பதும் நம்முடைய நரம்புகளை எல்லாம் ஆரோக்கியமாக வைத்திருப்பதும் தான் இந்த நாளிலே இந்த தினம் கொண்டாடப்படுவதின் நோக்கம். நம்முடைய உடலின் ஒட்டுமொத்த இயக்கம், உணர்வுகள், சிந்தனைகள் அனைத்தையும் மூளை ஒருங்கிணைப்பதனால இந்த மூளையின் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டிராபிக் போலீஸ் என்ன சொல்கிறாரு? உங்க மூளையை பாதுகாக்க வேண்டும், உங்கள் தலையை பாதுகாக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள். பிரெயின் டெத் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணியுங்கள் என்று இந்த மூளை பாதுகாப்பிற்காகத்தான் என்று சொல்லுகிறார்கள். உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்காகத்தான் என்று சொல்லுகிறார்கள். இப்படி தலைக்கவசம் மூளைக்கு ஒரு கவசமும், அதுபோது உலகத்தில் வாழும் நம்மை பாவங்களிலிருந்து காத்துக் கொள்ள ஒரே ஒரு கவசம் தான் இருக்கிறது. அது என்னது? இந்த பைபிள், இந்த திருமறை. அது மட்டுமே நம்மை எல்லா பாவங்களிலிருந்து காத்துக் கொள்கிற ஒரே கவசம். நாம் எப்படி பாவம் செய்கிறோம்? எல்லாரும் பாவம் செய்கிறார்கள் என்று நாம் பார்த்து பாவம் செய்கிறோம். அவர்கள் செய்தார், இவ்வளவை செய்தார், நான் செய்தால் என்ன? நாம் எல்லாம் அப்படிதான் பாவம் செய்கிறோம். இந்த உலகத்தில் நல்லது செய்ய நாம் யாராலும் ஊக்கப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் தீமை செய்யும் போது நாம் கைதட்டி ஊக்குவிக்கப்படுகிறோம். இதெல்லாம் செய்கிறோம், இப்படிதான் செய்ய வேண்டும். ஆகவே தாவீது ஒரு முக்கியமான ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜெபம்தான் இந்த 17ஆம் சங்கீதத்தின் 4வது வசனம். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உன்னுடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய வார்த்தைகளுக்கு விளக்கமாக என்னை காத்துக் கொள்கிறேன். உங்களுடைய உதடுகளின் வார்த்தை என்று அவர் எதை சொல்கிறார்? திருமலையை சொல்கிறார், பகைமொழி சொல்கிறார். மனுஷரின் செய்கைகள் எல்லாம் பாவம் செய்ய வைப்பது. நான் என்ன நான் எப்படி காத்துக் கொள்கிறேன்? உங்களுடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய வார்த்தைகளுக்கு விளக்கமாக என்னை காத்துக் கொள்கிறேன். நாம் எவற்றையெல்லாம் காத்துக் கொள்ள வேண்டும்? அதைத்தான் இந்த நாளிலேயே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, நாம் எதை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த திருமலை சொல்கிறது, உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள. உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள. நம்மளே நாம் ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டிய பகுதி எது என்று சொன்னால், நம்முடைய உயிர், நம்முடைய ஆத்மா அப்படியே நாம் ஒப்படைக்க வேண்டும். இந்த சரீரத்தை நம்மால் ஒப்படைக்க முடியாது. யூதர்களுடைய ஜெபமும் அதுதான். இதாலே உடைய கைகளை நானே ஒப்புவிக்கிறேன், சத்தியவனாகிய நீரை மீட்டுக் கொண்டேன். ஆகவே நான் கடவுளிடத்திலே ஒப்படைக்க வேண்டிய ஒரே ஒரு காரணம் நம்முடைய ஆத்மா. ஆகவே இதை நாம் முதன்மையாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக காப்பதற்காக நாம் தொழுகைக்கு வர வேண்டும். அவரை தொழுது கொள்கின்றோம், ஜெபிக்கின்றோம். தனித்தனியாக இருந்து நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஆத்மாவை காத்துக்கொள்கிறோம், தியானிக்கின்றோம். இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவை காப்பதற்காக நாம் செய்கின்ற காரியம். நம்முடைய உடம்பிற்காக நாம் செலவழிப்பதை வேஸ்ட் என்று நினைப்பதில்லை. உடம்பு நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே சத்தான உணவுகளை வாங்க வேண்டும். பணம் நமக்கு இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது நாம் என்ன செய்கின்றோம்? நல்ல மீன் போன்றதெல்லாம் வாங்க வேண்டும். உடம்பின் நலனுக்காக, வளர்ச்சிக்காக, சத்துக்காக எவ்வளவோ நாம் செய்கின்றோம். அதே போல இந்த ஆத்மாவை காப்பதற்கு நாம் அருட்சியை கேட்க வேண்டும், தனி தியானம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் நேரம் செலவழிக்க பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை. எக்கு நேரம் செலவழிக்க யாரும் விரும்புவதில்லை. இந்த நேரம் கடைகளுக்கு போகின்றவர்கள், எதையாவது வாங்க வேண்டும் என்று போகின்றவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஆனால் வெகு சிலதாக நாம் கூடி வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? இந்த ஆத்மாவை காத்துக் கொள்ள வேண்டும். நல்ல
செய்திகளினாலே இந்த ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும், தியானத்தினாலே காத்துக்கொள்ள வேண்டும், ஜபத்தினாலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் இதையெல்லாம் செய்கிறோம். நம்முடைய உடம்பை காத்துக்கொள்வதை விடவும் அதிகமாக ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு இது ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் இதை கவனிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள், ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்முடைய ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே நாம் முதலாவது காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய ஆத்மா. இரண்டாவது, தேவனுடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். உன் கண்மணியை போல் காத்துக்கொள். இதன் பொருள் என்ன? நம்முடைய உடம்பிற்கு கண் மிக முக்கியமான உறுப்பு. கண் ரொம்ப முக்கியம். இந்த கண்ணிற்கு பாதிப்பு வரக்கூடாது என்று ஆண்டவர் இயற்கையாகவே அதற்கு ஒரு கவசம் போட்டிருக்கிறார். எந்த தூசியும் நம்ம தந்து வருகிறார். எந்த ஒரு மிருகங்களோ பறவைகளோ வந்து கொத்தியிருக்கிறது. கண் ரொம்ப முக்கியம். நாமும் என்ன செய்ய மாட்டோம்? கண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த செயலும் செய்ய மாட்டோம். கண்ணாபரேஷன் பண்ணவர்கள் கண்ணுக்கு டிராப்ஸ் விட வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் பதற்றம் இருக்கிறது, பயமாக இருக்கும். அவர்கள் அதை எதிர்கொள்வது அவர்களுக்கு அதை ரொம்ப பயத்தை கொடுக்கும். கண்ணை அவருடைய அகல் பிரிச்சு அந்த கண்ணை டிராப்ஸ் ஊத்துறவர்கள் கண்மணி கூடாது, அதை தடுக்க பார்க்கும். கண்ணிலே கண்மணியும் நாம் ஊற்றிக் கொள்ள மாட்டோம். நம்முடைய ஐம்பொறிகளிலே அதிக பாதுகாப்பு கண்ணுகிறார். காது திறந்திருக்கிறது, மூக்குகள் மூக்கு துவாரங்கள் திறந்திருக்கின்றன. நம்முடைய ஐம்பொறிகளிலே அதிக பாதுகாப்பு கண்ணுகிறார், அதிக மதிப்பு கண்ணுகிறார். ஆகவே இந்த வசனத்தை சாலமோன் சொல்லும்போது அதையெல்லாம் நம்முடைய மனதிலே ஒரு எளிதாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கண்மணிக்கு கொடுக்கிற மதிப்பை நாம் ஆண்டவரின் கட்டளைகளுக்கும் போதகத்திற்கும் கொடுக்க வேண்டும். கண்மணிக்கு எப்படி மதிப்பு கொடுக்க? அது ஏதாவது ஒரு உறுத்தல் வந்துவிட்டது என்றால் கருது போகின்றார். அதுபோல கர்த்தருடைய கட்டளைகளை நீ காத்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைகளை என் போதகத்தில் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது உழைப்பார். சாலமோன் பிள்ளைகளுக்கு எல்லாம் அதைத்தான் எப்பொழுதும் சொன்னார், காத்துக்கொள் காத்துக்கொள். அவர் கொடுத்த ஆலோசனையை ஒப்புக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 3:1 என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக்கிறது, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக்கிறது. ஒரு மொழியை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? அதை மறந்து போகாமல் பேச்சு வழக்கிலேயே வைத்திருப்பார்கள். அப்போது அந்த மொழி வாழும். ஒரு தலைவரை நடத்திய அழிந்து போகாததை காப்பாற்ற வேண்டுமானால் என்ன செய்வார்கள்? வருஷந்தோறும் அவரை கொண்டாடுவார்கள். வருஷந்தோறும் அவரை கொண்டாடுவார்கள். அவர் பிறந்த நாள், அவர் இறந்த நாள், அவர் போதித்த நாள், அவர் சாதித்த நாள் உடன் ஒரு தலைவரை நடப்பீர்கள் அழிந்து போகாமல் காப்பாற்ற அவரை குறித்து மறவாமல் எப்போதும் அவரை உதவிகளினாலே பேசி 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 உள்ளத்திலிருந்து கொண்டாடிக்கொண்டே இருப்பார். ஆண்டவரின் கட்டளை பார்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மறந்து இருப்பார்.
அதை பற்றி நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அதுதான் அறிவுரையாக கூறப்பட்டது. ஒரு வசனத்தை மறக்காமல் இருக்கிறவன் அதை பேசிக்கொண்டே அதை பற்றி நீ சொல்லிக்கொண்டே 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாக அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பதாக. கற்பனைகளை, நியாயங்களை, சாட்சிகளை, கட்டளைகளை கைக்கொள்ள அதை காத்துக்கொள், காவலாக காத்துக்கொள். ஆண்டவருடைய கட்டளைகளை காக்க இன்னொரு வழி என்ன என்றால் அதை செய்து காட்டுவது, வாழ்ந்து காட்டுவது. ஒன்று வாழ்ந்தாலே சொல்வது, இன்னொன்று வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டுவது. ஆகவே 2வது சொல்லப்பட்ட ஒரு காரியம் கர்த்தருடைய கட்டளைகளை காத்துக்கொள், கர்த்தருடைய கட்டளைகளை காத்துக்கொள். 3வது நாம் எதை காக்க வேண்டும்? நாவை காக்க வேண்டும். நாவை காக்க வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இதற்காக வாசிங்க. நீதிமொழிகள் 21, 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை துன்பங்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். விஷப்பொருட்களை சாப்பிடாதபடி வாயையும் விஷப்பொருட்களின் சுவையை அறிய முயற்சிக்காதபடி நாட்களையும் ஒரு மனிதனும் ஒரு மனுஷையும் காத்துக்கொண்டால் உயிர் பிழைத்திருக்கலாம். நம்ம தெரியாமலே கொஞ்சம் டேஸ்ட் மாறிட்டுன்னா நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் டேஸ்ட் மாறிவிட்டது எல்லாரும் சாப்பிடலாம். ஏதோ ஒன்று செய்து இவர்கள் புளிச்சு போச்சு, இவர்கள் கசப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டது. ஆகவே இதை நாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருப்போம். இயற்கையாக கிடைக்கும் சில விஷ பொருட்கள், விஷ பழங்கள், விஷ காய்கள் எல்லாமே பெரும்பாலும் கசப்பு புளிப்பு சுவையில் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு விஷம் என்று அறிவதற்காக அது கசப்பாக இருக்கும், அது புளிப்பாக இருக்கும். சில பழங்கள் காயாக இருக்கும்போது விஷமாக இருக்கும், படுத்து விட்டால் அது சுவையாக இருக்கும், ஆனால் அது விஷம்தான். அதையும் சரியாக கண்டுபிடித்து அது ரொம்ப கவனமாக இருப்பார்கள். மனிதனால் உருவாக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருள் எத்திலின் கிளைக்கால் என்பது நல்ல சுவையாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும், ஆனால் அது விஷம். நீங்க என்ன சொல்லுகிறார்கள்? நான் பயன்படுத்துகின்ற இந்த சீனியாக அதை என்ன சொல்லுகிறார்கள்? அதையும் எல்லாமும் கலந்து விஷமாகத்தான் வருகிறார்கள். எப்படி இந்த எத்திலின் கிளைக்கால் ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்குமோ அதுபோல அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நாம் விஷயங்களுக்கு நம்முடைய வாயையும் நாவையும் விலக்கி காக்க வேண்டும். விஷயங்களுக்கு விலக்கி காக்க வேண்டும். பேதுரு அப்போஸ்தலர் இதை பற்றிய நல்ல ஒரு அறிவுரையை எல்லாருக்கும் சொன்னார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே பெயர்வதாக இதை சொன்னார். நான் வாசிக்கின்றேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை திரும்பி அதை பின்தொடர்கிறான். ஜீவனை விரும்புகிறவன், நல்ல நாட்களாக என்னுடைய நாட்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? விஷயங்களுக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அதனால விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை, விஷயங்களை சுமக்கிற ஒரு நிலை வரக்கூடாது. விஷயங்களுக்கு தன்னை விலக்கி தன் வாயை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். 4வது இன்னொன்று ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்ள
வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதானத்தினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். சமாதானத்தினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஆதி திருச்சபையின் சிறப்பு அடையாளம் தெரியுமா? ஆதி திருச்சபை என்றாலே அவர்களுடைய அடையாளம் ஒரு மனம். ஒரு மனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர்கள் ஒரு மனமாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 1:46 அவர்கள் ஒரு மனமாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 5:17 அவர்கள் ஒரு மனமாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு என்ன நடக்கிறது? நாம் நினைக்கிறோம் கட்சிகள் தான் இந்தியாவில் ஊழல் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? இந்தியா ரொம்ப புகழ் எது இருக்கிறது என்றால் கிறிஸ்தவ சபைகள். கிறிஸ்தவ சபைகள் நிறைய பிரிவுகளாக பிரிந்துவிட்டது. நிறைய பிரிவுகள். காரணம் ஒரு மனதில் அதனால் பிரிச்சு இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற நீதிமன்ற வழக்குகள், பல வழக்குகள் யார் போட்டது என்றால் ஏதோ அந்நியர்கள் போட்டதல்ல. கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறார். ஒரு சம்பவம் கிடைக்கவில்லை என்றால் ஒரு வழக்கு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கவில்லை என்றால் ஒரு வழக்கு. இப்படி நிறைய வழக்கு. யார் போட்டது? யாரை காட்டிக் கொடுக்கிறார்கள்? கிறிஸ்தவர்களே காட்டிக் கொடுக்கிறார்கள். ஒரு மனம் இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் சபைகளின் முக்கியமான ஒரு அறிவுரை, குறிப்பாக இந்த பவுல் அப்போஸ்தலர் எப்படி ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ள முடியும்? சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். இதுதான் வழி என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதினார். அது மட்டுமல்ல, ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரே வாயினால் மகிமைப்படுத்த வேண்டும். அது உங்களுடைய ஒரு மனத்தில் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆகவே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒரு மனம். கடைசியாக நாம் எதை காத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ இவனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியம். சிலர் தூக்கும் போது ரொம்ப கவனமாக தூங்குவார்கள். தூக்கத்திலும் அந்த வஸ்திரங்களை எல்லாம் சரி பண்ணி ரொம்ப கவனமாக தூங்குவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படின்னா நம்மை யாரும் எளிதாக குற்றம் கண்டுபிடிக்கிறார். நற்குணத்திலே இவன் தவறிவிட்டார், இவள் தவறிவிட்டார், ஒரு பொய் சொல்லிவிட்டார், ஒரு கடமை செய்துவிட்டார். அப்படி நாம் கண்டுபிடிக்கப்படும்போது என்ன நடக்கிறது? நம்ம மானமே போய்விடுகிறது. நம்ம மானமே போய்விடுகிறது. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடக்காத படிக்கு பாவம் செய்யும் போது நிர்வாணமாக நற்குணங்கள் போய்விடும் போது நற்குணம் தான் நமக்கு அவசியம். பரிசுத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த வசனம் எதை சொல்லுகிறது? நற்குணங்களே நம்முடைய வசனம்.
வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, உங்க வஸ்திரத்தை காத்துக்கொள்ள. நம்முடைய விழிகள் சுடராக எரிந்து பாவ பதிவுகள் நம்ம உள்ளத்துக்குள்ள போகல. நம்ம விழிகள பார்க்கிற பாவத்தை விழிகளே எரிக்கப்பட வேண்டும். கண்ண மூடி அதெல்லாம் வேண்டாம். நம்முடைய மனமும் வஸ்திரம் தான். வஸ்திரம் வந்து எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய மனம் வஸ்திரம் திறந்து போட்டிருக்க, அதை மூடி வைத்திருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய நற்குணங்கள் வஸ்திரம், பரிசுத்தம் வஸ்திரம், நம்முடைய கண்கள் வஸ்திரம், நம்முடைய மனமும் வஸ்திரம். ஆகவே அதைப்பாய் மனதை மூடி தைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நம்மை காத்துக்கொள்ள நான் உங்களிடத்தில் 5 காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஆத்மா. 2வது நம்மை காத்துக்கொள்ள எதை காத்துக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளை கண்மணியை போல் காத்துக்கொள்ள வேண்டும். 3வது நம்முடைய நாவை விஷங்களுக்கும் விஷமங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். 4வது சபையை என்கிற அளவிலே ஒரு மனதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 5வது நம் குணங்களிலே குறைகள் உள்ளவர்களுக்கு நம்முடைய வஸ்திரங்களை, நம்முடைய மனதை வஸ்திரமாக, கண்களை வஸ்திரமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தலைப்போடு நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்வோம்.